அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது. பண வசதி நல்லபடியே உங்களுக்கு இருக்கு. செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்துல இந்த வாரம் நீங்க ஈடுபட வேண்டாம். வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையில சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மன சோர்வும் உண்டாகும். ஆனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சேர்ந்து உங்களுக்கு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கு. கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தாலும் அந்த வாரம் உங்களுக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. கும்பராசியில் பிறந்தவர்களின் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு செவ்வாய், ரண ருண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலை அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலுமே கொள்கைக்காக பாடுபடுவீங்க. அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர்கள் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து செயல்படுத்துவது முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாக சொல்லப்படுது. பண வரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறக்கூடியதாக சொல்லப்படுது. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் நன்மை உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கு. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மந்தமான போக்கு மாறும். வேகம் பிறக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் மறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய கூடுதல் கவனத்துடன் பாடுபடுவீங்க. ஆசிரியர் சக மாணவர்கள் மத்தியில் அதிக நாட்டம் கிடைக்கக்கூடிய அதிக மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா கும்பராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல குணங்கள் அனைவரையும் பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனதில் தெய்வ பக்தி கூடும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. புது தெம்பு உற்சாகம் கூடக்கூடியதாக சொல்லப்படுது. வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. தங்களுடைய பொறுப்புகளை மிகுந்த பாதுகாப்புடன் வைத்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரக்கூடிய ஒரு காலகட்டம். சோதனைகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாத பிரதோஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் அனைத்துமே கைகூடும். உங்களுக்கு செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களின் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற நீங்கள் தியானம் செய்யுங்கள்.
படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகளின் மரியாதைகளை விருப்பத்தை வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரக்கூடியதாக சொல்லப்படுது. வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படலாம். அதே போல உங்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பின் மூலம் உள்ளம் மகிழக்கூடியதாக சொல்லப்படுது. தொழிற்சாலையில் புதிய எந்திரங்களை நிர்மித்து உற்பத்தியை பெருக்கக்கூடியதாக சொல்லப்படும். உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சமயோகிதமாக செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிப்பீங்க. அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதம் பிரதோஷத்திற்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. கும்பராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம். குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீர்கள். தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகுதான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சகம். இதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க. கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறையில் பணிபுரிவீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக கோந்தண்ட குரு என்று சொல்லப்படும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்தோறும். அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரராக சொல்லப்படுது. அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகா கும்பத்தில் அமுதமாக கொட்டியது. ஈசன் இந்த தல திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சிருக்காங்க. இந்த ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களுடன் பல முன்பு தோன்றிய இந்த கும்பேஸ்வரர் இன்றைக்குமே பேரூரில் புரிஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆவணி மாதம் பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முழு மனதோடு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.